அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் பருவமே தை மாதமாகும். இந்த திருநாள் அன்று அனைவரது வீட்டிலும் அந்த அறுவடையில் கிடைத்த புதிய அரிசியை சர்க்கரை, பால், நெய் சேர்த்து புது பானை இட்டு பொங்கல் செய்து சூரியனுக்கும் மாட்டுக்கும் படைத்து உண்டு மகிழவே பொங்கல் விழாவாகும். இந்த பொங்கல் அன்று கிராமங்களில் வெகு சிறப்பாக கொண்டாடி மகிழ்வார்கள். இந்த பொங்கல் திருநாளன்று உழைக்கும் மக்கள் தங்கள் உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் சூரியனுக்கும் கால்நடைகளுக்கும் தமது நன்றியினை மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் நாள் பொங்கல் திருநாளாகும். பொங்கல் திருநாள் 4 நாட்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி பண்டிகை, 2ஆம் நாள் தை பொங்கல், 3ஆம் நாள் மாட்டுப்பொங்கல், 4ஆம் நாள் காணும் பொங்கல். முதல் நாள் போகி பண்டிகை அன்று முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் வீட்டில் உள்ள பழைய பொருட்கள் மற்றும் தேவையில்லாத பொருட்கள் ஆகியவற்றை சுத்தம் செய்து அதை தீயிலிட்டு கொளுத்துவார்கள். 2ஆம் நாளானன்று தைப்பொங்கல் அன்று புது பானையில் பொங்கல் செய்து அதனை முதலில் கதிரவனுக்கு படைப்பார்கள். பின் குடும்பத்தினர் அனைவரும் உண்டு மகிழ்வார்கள். 3ஆம் நாள் மாட்டுப்பொங்கல் அன்று உழவு செய்வதற்கும் பெரும் உதவியாக இருக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி கூறும் திருநாளாகும். அன்றைய நாளில் மாடுகளை கட்டும் தொழுவத்தை சுத்தம் செய்து கால்நடைகளை குளிப்பாட்டி அலங்காரம் செய்து அந்த தொழுவத்திலேயே பொங்கல் செய்து கொண்டாடுவார்கள். 4ஆம் நாள் காணும் பொங்கல் அன்று இந்த பண்டிகை உற்றார் உறவினர் நண்பர்கள் அவர்களை காணுதல் மற்றும் பெரியவர்களின் ஆசிகளை பெறுதல் போன்ற நிகழ்வுகள் நடைபெறும். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற பாரதியார் கூற்றுப்படி பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட வேண்டும். உழவன் இயற்கைக்கும் நாம் உழவனாக்கும் நன்றி தெரிவிக்கும் நன்னாளே இந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.